ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் ஜெய கிறிஸ்துவானவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க லேவியராகமம் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்துமா இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். அப்ப பழுதற்ற ஆட்டுக்குட்டியுடைய இரத்தம். அதே போல யாத்திராகமம் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை நிலைக்கல்லின் மேல் நிலைக்கல்லுடைய சட்டத்தின் மேல் பூச வேண்டும். அப்பொழுது சங்கார தூதன் வரும் பொழுது அந்த இரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் அவன் வருவதில்லை, அவன் விலகி போவான் என்று. புதிய ஏற்பாட்டில் நாம் ஜெயிப்பதற்கு ஆட்டுக்குட்டி ஆனவருடைய இரத்தம், சாட்சியின் வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We are all afraid about the thinking happen around us. We are all feared about the people, those who are witch and those who are doing black magic. When we saw them, automatically a fear that comes and covers. நம்மை ஒரு பயம் பிடித்து கொள்ளுகிறது. ஒரு மந்திரவாதியோ மாயவித்தைக்காரனையோ தீமை செய்கிற அந்த சுத்தமான மனிதனையோ பார்த்தால் நம்மை அறியாமலே ஒரு பயம் பிடித்து கொள்கிறது. ஒரு சமயம் ஒரு கடைக்காரர், அவர் அப்பொழுதுதான் நொடிந்து எல்லாம் சொத்தெல்லாம் இழந்து, வீட்டை இழந்து, வாசலை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து விட்டார். He lost everything. அதற்கு பின்பு அவருக்கு இருந்த சில நிலங்களை விற்று ஒரு ஓட்டு வீடு, ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரீட் ஒன்று போட்டு அந்த வீட்டில் தான் அவர்கள் குடியிருந்தார்கள். அங்கிருந்து ஒரு கடையை வாடகை எடுத்து அவங்க ஒரு ஹோட்டல், சிறிதான ஒரு ஹோட்டல் நடத்தினார். அவங்க ஹோட்டலில் அவர் நல்ல சமைக்கிற ஒரு மனிதன். அவருடைய மனைவியும் நல்ல சமைப்பார்கள். எனவே அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு ஹோட்டல் நடத்தினார்கள். இந்த ஹோட்டல் நடத்துகிறவர்கள் நன்றாக வியாபாரம் போகிறதை கண்டு பக்கத்தில் இருக்கிற மற்றொரு ஹோட்டல் நடத்துகிறவன் இவர்கள் கடையை மூடி வந்த பின்பு சில எலுமிச்சம்பழங்கள் அதெல்லாம் பிழிஞ்சு அந்த வாசல் எல்லாம் பிழிஞ்சு விட்டுட்டு அவன் சில காரியங்களை செய்து விட்டு போயிட்டான். இவங்க அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு போய் கடையை திறப்பாங்க. ஏன்னா காலையில் டிஃபன்லாம் கொடுக்கணும். அதனால் அவங்க சமைக்கிறது அந்த வேலையெல்லாம் இருக்குது. அதனால் அவங்க 5 மணிக்கு போயிடுவாங்க. போய் சமைச்சு 7 மணிலேருந்து வியாபாரம் ஆரம்பித்து நடக்கும். ஏன்னா அது அந்த டூரிஸ்ட் பிளேஸ். அப்போ அவங்க 5 மணிக்கே போய் கடைக்கு போனால் கடை வாசலில் பூஜை பண்ணின அந்த சாமான்கள், அறுத்து போட்ட எலுமிச்சம்பழம் நிறைய கிடக்கு. அவங்க மிரண்டு பயந்து ஓடி வந்துட்டாங்க. ஓடி அங்கே அருகில் இருந்த நம்ம சபைக்கு வந்து அவங்க சொன்னாங்க, அந்த சகோதரி சொன்னாங்க, இப்படி இருக்கு, வேற எங்கே போனாலும் எங்களுக்கு தீர்வு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் இயேசுவண்ட வந்திருக்கோம், எங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யும். நான் சொன்னேன், இட்ஸ் வெரி சிம்பிள், ரொம்ப சாதாரணமான காரியம். அவங்க சொன்னாங்க, அவங்க மந்திரவாதியை கூப்பிட்டு வந்து பயங்கரமாக செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க ஃபாதர். நான் சொல்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க சிஸ்டர், ஏன் கவலைப்படுறீங்க, அது உங்களை ஒன்றும் செய்யாது. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அதில் தானே இருந்தோம், நாங்கள் செய்யாதது இல்லையே, இப்போ நாங்கள் அதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கு,
நாங்க அந்த மாதிரி செய்தவர்கள். ஒருத்தவன் எங்களுக்கு விரோதமாக செஞ்சுட்டு அவங்க ஆப்போசிட்டாக நாங்கள் செஞ்சிருவோம். அப்படி நாங்கள் செஞ்சுதான் எங்கள் சொத்து எல்லாவற்றையும் இழந்துட்டோம். இப்போ எங்களுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, இயேசு அங்கே ஆலயம் இருந்து அங்கே போய் ஜோமனு ஜெபிக்கிறவர்கள் இருப்பார்கள், அவர்கள் போய் ஜோமனு உனக்கு இருக்கிற அந்த நஷ்டம் மாறும் என்று சொன்னார்கள். அதனால தான் வந்திருக்கேன். நான் சொன்ன கவலைப்படாதீங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேங்காய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வர சொல்லி அந்த தேங்காய் ஜோம் பண்ணி தண்ணியில் கலந்து இயேசுவின் ரத்தம்னு கலந்து கடை முழுவதும் தெளிங்க. உள்ள வெளியே எல்லா இடத்துலையும் தெரியும். உங்களுக்கு எங்கெல்லாம் பயமா இருக்கோ அந்த இடமெல்லாம் தெளிங்க. கடையை மறுபடியும் ஆரம்பிக்க. அதே போல அந்த அம்மா போய் கடையை தெளிச்சுட்டு எல்லாம் தெளிச்சுட்டு உள்ள போய் கடையை ஆரம்பிச்சு முன்னை விட இப்ப வியாபாரம் அதிகமா நடக்க ஆரம்பிச்சிச்சு. வேலைக்கு 2 ஆட்கள் வேற, வேலையாட்கள் வேற. அவளுக்கு அருகில் இருந்தவனுக்கு ஒண்ணுமே புரியல. அருகில கடை வச்சிருந்தவன் அதுக்கப்புறம் அவனுக்கு சேல்ஸ் இல்லைன்னு சொல்லி கடையை மூடிட்டு போயிட்டான். காரணம், அவன் வைத்தது பலிக்கவில்லை. யாருக்கு முன்பாக பலிக்காது? இயேசுவின் இரத்தத்திற்கு முன்பாய் பலிக்காது. அதாவது வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியோட ரத்தம் சாட்சியின் வசனம் நம்மை ஜெயிக்க பண்ணும். நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு பூசணிக்காவோ ஒரு எலுமிச்சம்பழமோ வேற ஏதோ ஒன்றை நாம் பார்த்து விட்டால் பயந்து நடுங்குகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படக்கூடாது என்பதற்காக தான் நான் ரத்தமே சிந்திருக்கேன். உனக்கு சிலுவையில் நான் ஜெயிச்சிருக்கேன். நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் பயப்படுற? ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம பயப்படக்கூடாது. ஒரு சமயம் நாங்க ஒரு சனிக்கிழமை துதி ஆராதனை சபையில நடக்கும். அந்த துதி ஆராதனைக்காக நாங்க போறோம். போகும்போது சபை ஒரு கொட்டகையில தான் நடக்குது. அந்த கொட்டகைக்கு வெளியில காம்பவுண்ட்லாம் ஒன்றும் இருக்காது, வேலி கிடையாது, ஓப்பன்ல தான் இருக்கும். அதுல நாங்க அந்த சபைக்காக கொஞ்சம் தரை போடுவதற்கு மணல் வாங்கியிருந்தோம். இந்த வெளியில மணல் கொட்டி தான் இருக்கும். அந்த மணல்ல தரை போட்டு கொஞ்சம் மணல் இருந்துச்சு. அந்த மணல் வெளியில கொட்டி தான் இருந்துச்சு. நாங்க ஆலயத்துக்கு போயிட்டோம். நான், என் மக மனைவி. மகள்லாம் சின்னவன், ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளை, ஒரு 3 வயசு அப்படிதான் இருக்கும். 3 வயசு தான் இருக்கும். மகனுக்கு ஒரு 7 வயசு இருக்கும். நாங்க போறோம். போய் இறங்கின மாத்திரத்துல நாங்க போய் கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மணல்ல இருந்து புகையா வருது. அந்த மணலுக்குள்ள புகை, அந்த குபுகுபுன்னு புகை வருது. என் மனைவி பார்த்துட்டு அப்படி, நான் சொன்னேன் பயப்படாத. அது என்ன செய்யும்? நாங்கள் உள்ள குடிப்பதற்கு பாட்டிலில் தண்ணி வச்சிருந்தோம். எடுத்து கையை வச்சு ஜோம் பண்ணி, எண்ணெல்லாம் இல்லை. அப்போ நாங்கள் போய் எண்ணெய் வாங்கலாம் முடியாது. அந்த வசதிகள் அப்படி அப்போல்லாம் கிடையாது. ரொம்ப வசதியெல்லாம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வர்ற காணிக்க ஒரு 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரும். அவ்வளோதான் வரும். அதை வச்சு அந்த வாரம் முழுவதும் நாங்கள் ஊழியத்தை நடத்தணும், வீட்டை நடத்தணும், சாப்பிடணும், இத்தனை காரியங்கள் இருக்கு. அப்போ நாங்கள் என்னன்னா, அந்த 2011 இந்த சம்பவங்கள் நடக்கணும். அப்போ நான் ஜோம் பண்ணி தண்ணியை ஜோம் பண்ணி அதில் ஊற்றின உடனே அணைஞ்சிடுச்சு. அப்புறம் நாங்கள் ஒரு தொடத்தை எடுத்து அந்த மணலை சீச்சு பார்த்தா உள்ள எலுமிச்சம்பழம், காசு, அந்த நிறைய இதெல்லாம் இருந்துச்சு. அது நாங்கள் அப்படியே அதை ஒரு முறத்தில் அள்ளி மறுபடியும் அதன் மேலே இயேசுவின் ரத்தம் தெளித்து தூக்கி வேற ஒரு இடத்துல கொட்டிட்டோம். இந்த மனிதர்கள் பார்க்குறாங்க, அதை வச்சானே அவன் பார்க்குறான். எங்களுக்கு அவன் தான் வச்சான்னு தெரியும், அதற்கு பின்பு தெரியும் அவன் தான் வச்சான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நாங்கள் பண்ண எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே அடுத்த ஆள்கிட்ட போய் கேட்டுருவான் போல. அடுத்த ஆள் சொல்லியிருக்கான், நீ கொண்டு போய் அவங்க சர்ச்சில்
ஓப்பனில் தானே இருக்கு, அங்கே அதை புதைச்சி வை, இதை புதைச்சி வைன்னு சொல்லிட்டான். பார்த்தீங்கன்னா டெவில் மஷ்ரூம் சொல்லிட்டு ஒரு மஷ்ரூம் இருக்குது, முட்டை மாதிரி இருக்கும், அது மேலே கை மாதிரி அது விளைஞ்சு வரும், நாற்றம்னா நாற்றம் இருக்கும். அது இந்த மாதிரி பிள்ளை சூனியம் செய்வனை வச்சா மட்டும்தான் அது வரும். அப்போ நாங்கள் சர்ச்சுக்குள்ளே போனால் சர்ச்சு வாசலில் அப்படி ஒரு 4-5 முட்டை. நான் முதல்ல முட்டைன்னு நினச்சிட்டேன், ஏதோ முட்டை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு அதன் மேலே தண்ணியை தெளித்த உடனே அது அப்படியே கருப்பாயிடுச்சு, சுருங்கிடுச்சு. அப்புறம் அதை அள்ளி வெளில போட்டோம். அடுத்த நாள் போனால் கை மாதிரி, அதே போல் முட்டை கை மாதிரி, ஒரே நாற்றம். அப்போ நாங்கள் ஜோம் பண்ணி அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு எண்ணெய் பாட்டில் வாங்கி அதில் அந்த தண்ணியில் கலந்து ஜெபிச்சு தெளிச்சா அவனுடைய ஒரு ஆயுதம் வாங்கிக்கலை. அதுக்கப்புறம் அவன் போர்டை படித்தான், பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு இருந்ததை. அது ஒரு ஃபாரினர் இங்கே நான் வந்து சொன்னான், முதல்ல போர்டு எடு, இது எனக்கு பிடிக்கல. நான் சொன்னேன், உனக்கு பிடிக்கணும்னு நான் ஏன் வச்சுருக்கேன், ஏன் ஆண்டவர் எனக்கு சொன்ன நான் வச்சுருக்கேன், உனக்கு பிடிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. அப்போ அவனுடைய எல்லா தந்திரங்கள் மந்திரங்கள்லாம் பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கல. காரணம் இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தமும் சாட்சியின் வசனமும் நம்மை ஜெயிக்க பண்ணும். அதனால பிசாசு நம்மளை பாவம் செய்ய வைப்பான். அந்த ரத்தம் நம்மை பயன்படுத்தக்கூடாதபடி நம்மை முடக்க நினைப்பான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படி இல்லை, நம்மை ஜெயிக்க பண்ணுவா. இந்த காலை வேளையில் ஏதோ ஒன்று குறித்து கவலைப்படுறீங்கல்ல, அவன் எனக்கு ஏதோ செஞ்சுட்டான், ஏதோ நடந்துருச்சுன்னு பயப்படுறீங்கல்ல, பயப்படாதீங்க. இப்போ உங்கள் தலைமையில உங்கள் வலது கையை வச்சு, இயேசுவே உங்கள் ரத்தத்துக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் ரத்தம் என் மேலே இருக்கிறதுனால பிசாசுக்கு என் மேலே அதிகாரம் இல்லை, இயேசுவின் ரத்தத்தினால நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த காரியங்கள் மாறி போகும், பெரிய நன்மைகளை காண்பீர்கள். ஆமென்.